ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னால் என்ன அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிஸாக இருக்கும். அதே போல் அவங்க சிஎம்எம் லெவல் 5 அப்படின்னு அந்த ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் எதில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெகுலராக அப்டேட் கொடுத்துருப்பாங்க. லைக் டெலிவிஷனாக இருக்கலாம், அல்லது அவங்க இன்டர்னல் சைட்டாக இருக்கலாம், பிளாக்ஸாக இருக்கலாம், அல்லது நியூஸ் பேப்பராக இருக்கலாம். எதுலையாவது ரெகுலராக அவங்க அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனிஸில் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் சேஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இயர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் 20-30% ரிட்டர்ன் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வெரி சேஃப். அப்புறம் இந்த மிட் கேப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்காது. அதே போல் அவங்க ரொம்ப ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப அதிகமாக இருக்காது, மீடியம் லெவலில் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிட் கேப் கம்பெனி ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே மீடியம் ரிஸ்க் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இயர்லி உங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே டபுள் ஆகிடும். சம்டைம் ரிட்டர்னே கிடைக்காம கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே நம்ம மீடியம் ரிஸ்க் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்மால் கேப் கம்பெனி அப்படின்னா இவங்க எல்லாமே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக இருக்கும். சரிங்களா? எதுவுமே அப்டேட்ஸ் இருக்காது, எங்கே கொண்டு போய் மணி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த டீட்டெயில்ஸ் இருக்காது. அதே போல் ரொம்ப ஹை ரிஸ்க் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸை. ப்ராப்பர் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் போட்ட அமௌண்ட் 4 or 5 times ரிட்டர்ன் கொடுக்கும் இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸில். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் போட்ட அமௌண்ட் கூட உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸை நம்ம ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட், அதே போல் எப்படி இந்த ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ளதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸை வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா மோர் தென் 20 crores இருக்கும். அதே போல் இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸில் உள்ள ஸ்டாக்ஸை நம்ம வெரி சேஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் லோ ரிஸ்க் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மிட் கேப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் லார்ஜ் கேப் அண்ட் ஸ்மால் கேப்புக்கு இடையில இருக்கக்கூடிய கம்பெனிஸ்களாக இருக்கும். அப்புறம் மிட் கேப் கம்பெனிஸ் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 5,000 crore to 20,000 crores கேபிட்டல் இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம மிட் கேப் கம்பெனிஸ்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்புறம் ரெகுலர் அப்டேட் கொடுக்காதனால அந்த ஸ்டாக் மேலே போகுமா அல்லது அது கீழே இறங்க போகுதா அது மாதிரி எதுவுமே அவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. சரிங்களா? அப்புறம் இந்த மிட் கேப் கம்பெனிஸ், குட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் 3 to 5 years இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு. அப்புறம் இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம மீடியம் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்மால் கேப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 5 crore விட கம்மியாக இருக்கும். அவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக இருக்கும் அல்லது அவங்களோட கம்பெனி டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை தான் நம்ம ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். ரெகுலர் அப்டேட்ஸ் எங்கேயுமே இருக்காது. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வாங்குகிற இன்வெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் எதுவுமே இருக்காதனால இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அதே போல் ரொம்ப கம்மியான அளவு கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஈஸியாக யாருக்குமே அவைலபிளாக இருக்காது. ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ஹைலி ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நான் இனி இந்த ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் கம்பெனிஸை எப்படி
செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபண்ட்ஸ் டேப் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் அவங்க டாப் 10 ஸ்டாக்ஸை அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சப்போஸ் லார்ஜ் கேப்னு வச்சிங்களேன், இதில் இயர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த இயர்ஸ்க்கு உங்கள் ஃபில்டர் வேணும்னு. நான் 1 இயருக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி இதை கோ கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ரேட்டிங் வைஸ் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டாப் இன்வெஸ்டர் லிஸ்ட் இருக்கும் அதில் ஸ்க்ரோல் டவுன் யா சி டாப் ஹோல்டிங்ஸ். ஸோ நீங்கள் சப்போஸ் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா டாட்டா கன்சல்டன்சி சர்வீசஸ், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இது ஹோல்டிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அதே போல் உங்கள் ரிட்டர்ன்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக அந்த ஹை வேல்யூ 16.25% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த 3 கம்பெனிஸும் ஒரே மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்கணும். அகைன் ஃபண்ட் கிளிக் பண்ணி மிட் கேப் சூஸ் பண்ணிக்கோங்க. மிட் கேப் அண்ட் அகைன் 1 இயருக்கு நான் சொல்லிட்டு செலக்ட் பண்ணி கோவை கிளிக் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. அந்த டாப் ஹோல்டிங் இங்கே பாருங்கள், மிட் கேப் அகைன் குரு ஃபினான்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமாக 4.2% ரிட்டர்ன், மேக்ஸிமம் 8.84% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரிஸ்க் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டாக் பை பண்ண முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாக்கை பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண லார்ஜ், மிடில் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனி டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.